எனக்கு எதுக்கு அர்ச்சனை பண்றீங்க? ஏன்னா இன்னைக்குதான் ஒரு தேவதை இந்த உலகத்துல பிறந்த நாள். தேவதையா? ஐயோ, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். Many more happy returns of the day. Thank you கார்த்திக். என் புள்ள பிரியா கைய பிடிச்சிட்டா. ஐயோ அத்தை, கத்தி காமிச்சு கொடுத்துறாதீங்க, கொஞ்சம் அமைதியா பாருங்க. அறிமுக வரிகள் இங்கு ஏதும் சொல்லிடாமல் மனதினில் பூக்கும் இந்த காதல். எனக்கு பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றதுலாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதான் என் பர்த்டே எனக்கே ஞாபகம் இல்ல. ஆனா என் பர்த்டே ராசி நட்சத்திரம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருத்தர் மேல பிரியம் வந்துட்டாலே அவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸே தெரிஞ்சுக்க வேண்டியதானே? என்ன சொன்னீங்க? பிரியமா? அது ஏமல உங்களுக்கு என்ன பிரியம்? பிரியம் பிரியம்னா அன்பு, பாசம். என் உயிரை காப்பாத்துனீங்கல்ல, உங்க பிறந்த நாள நான் கொண்டாடக்கூடாதா? ஆம், கொண்டாடுவீங்க கொண்டாடுவீங்க. சாமி கும்பிடலாம். அந்த பைய கொடுங்க. எனக்காக அர்ச்சனை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் அர்ச்சனையை ஏத்துக்கிட்டதுக்கு அதை விட தேங்க்ஸ். சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி, அப்போ அடுத்த மீட்டிங் எப்போ? என்ன கேட்டீங்க? இல்ல, அடுத்த மீட்டிங் பார்க்கலாம். பாய். மீண்டும் மீண்டும் சாரல் போலவே என் மீது மீண்டும் தூரும் இந்த காதலே. தோன்றும் நேரம் புது உலகமாகவே நம்மை எங்கென்றாலும் கூட்டி செல்லும் காதலே. புவியினிலே உயிர் தொடர செய்து நீங்காமல் இமை பொழுதும் அறிமுக வரிகள் இங்கு ஏதும் சொல்லிடாமல் முருகா இந்த காதல். பாரு, இவளை பாக்குறதுக்காக என்கிட்ட பொய் சொல்லிட்டு இங்க வந்திருக்கான் பாரு. ஆமா அத்தை, நாம இவனுக்காக சாமி கும்பிட வந்தா இவன் பிரியாவுக்கு தாலி கட்டி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவான் போல இருக்கே. ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கான். தேங்க் யூ. அம்மா. அம்மாவே தான்ப்பா. அம்மா, அண்ணி, நீங்க என்ன இந்த பக்கம்? அது நாங்க கேட்க வேண்டிய கேள்வி. ஏண்டா, ஆபீஸ்ல ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனியே, இங்க என்ன பண்ற? ஓ, ஒருவேளை ஆபீஸ கோயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டியா? வந்து என்ன முழிக்கிற? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறேன். அது நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு வந்தேன். எந்த ப்ராஜெக்ட் பா? கார்த்திக் பிரியா மேரேஜ் ப்ராஜெக்ட். அண்ணி, எங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனம் பண்றியா? வலிக்குது வலிக்குது. ஏண்டா, உனக்காக நான் போராடிட்டு இருக்கேன், என்கிட்டயே போய் சொல்றியா? ஏன்பா, அந்த பிரியாவோட பர்த்டேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு உனக்கு கொடுத்திருப்பேன்ல, ஏன் சொல்லல? எனக்கு பிரியா மேல பிரியம் இருக்குமா, ஆனா அவளுக்கு என் மேல பிரியம் இருக்கணும்ல, அதுக்குதான் இப்படி. கார்த்திக், நீ எதுக்குமே கவலைப்படாத. பிரியாக்கு கண்டிப்பா உன் மேல அபிப்பிராயம் இருக்கு. இல்லனா நீ அவளுக்காக அர்ச்சனை பண்ணப்பவே சண்டைக்கு வந்திருப்பால. ஆமால. ஏன்பா, நீ கவலைப்படாதப்பா. உன்னோட வாழ்க்கை வந்து நல்லபடியா இருக்கணுங்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. நீ பாரு, கூடிய சீக்கிரமா
பிரியாவை பொண்ணு பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ம்? மா தேங்க்ஸ்மா. கார்த்திக், ரொம்ப நாள் கழிச்சு உன் முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன். நிச்சயம் பிரியா உனக்கு கிடைப்பா. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். எம்டி கார்த்திகை பார்க்கணும். நீங்க யாரு? என் பேரு ஆஷா. நான் ஒரு இன்வெஸ்டர். இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றத பத்தி டீடைல்ஸ் கேட்கணும். ஓ அப்படிங்களா, 1 மினிட். ஹலோ. எஸ். ஹலோ சார், சொல்லுங்க. உங்களை பார்க்க ஆஷான்னு ஒரு மேடம் வந்திருக்காங்க. ஏதோ நம்ம கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத பத்தி உங்ககிட்ட பேசணுமா? அப்படியா? சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். மேடம் சொல்லுங்க. உள்ள லாஸ்ட்ல 2வது கேபின் மேடம். எனக்கு தெரியும். ஹாய் சார். ஹாய் மேம், உட்காருங்க. எங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, உங்க பேர் ஆஷா தானே? ஆமா. இது வரைக்கும் நான் எந்த மீட்டிங்லயும் உங்க பேரை கேள்விப்பட்டதே இல்லையே. உங்க ஃபேஸை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியல. எங்க இருந்து வரீங்க? நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் உள்ள விட்டது? மேனேஜர், செக்யூரிட்டி? ஷோ, சும்மா கத்தாதீங்க கார்த்திக். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏய், கேட்க முடியாது. ஃப்ராட் ஃப்ராட். இப்ப எதுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி உள்ள வந்த? நார்மலா தான் வந்தா நீங்க விட மாட்டீங்களே. அதான் இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்தேன். இங்க பாரு, நார்மலாவே நீ வேஷக்காரி தான். இதுல தனியா வேற வேஷம் போடுறியா நீ? ஏய், வெளிய போ போ. என் லைஃப்க்கு பதில் சொல்லுங்க, அப்புறமா நான் வெளியில போறேன். ஏய், நீ தாண்டி என் வாழ்க்கையை நாசம் பண்ண. அதான் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் ஏன்டி பேசணும்? இது சம்மந்தம் இல்லையா? அப்ப நீங்க என்ன காதலிச்சது பொய்யா? என் கழுத்துல தாலி கட்டினதெல்லாம் பொய்யா? இது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன சின்ன தப்பா? அதுக்கு நான் பொண்டாட்டியே இல்லைன்னு ஆயிடுமா? நான் என்ன உங்க குழந்தைய அழிச்சேன்? கற்பனை ஒரு பொய் சொன்னேன், அவ்வளவுதானே? அது கூட நீங்க அந்த இலக்கியோட பேச்ச கேட்காம இருந்து ஏன் மேல அன்பா இருக்கணும்னு ஆர்வத்தோட நான் பண்ணேன். அதுக்கு போய் நீங்க... ஏய், இங்க பாரு, வாயை மூடுறியா? இவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை பண்ணிட்டு இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. நீ என் குழந்தைங்க கனவையே கலைச்சிருக்க. என்ன நம்ப வச்சு துரோகம் பண்ணிருக்க. உன்னை அத்து விடுறதுக்கு இந்த காரணம் பத்தாதா? சும்மா அதையே பேசிட்டு இருக்காதீங்க கார்த்திக். நீங்க பாட்டுக்கு ஒரே செகண்ட்ல என்ன வேணான்னு துரத்திட்டீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அந்த இலக்கியோட பேச்ச கேட்டுக்கிட்டு என் அக்கவுண்ட்டை லாக் பண்ணிட்டீங்க. கையில 10 பைசா கூட இல்ல. அதுக்கு என்ன மறுபடியும் வைஃபை ஏத்துக்கோங்க, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஏய், அடிச்சு கொன்னுடுவேன். அந்த கனவு மட்டும் காணாத. என்னால உன் கூட வாழ முடியாது. கண்ணு முன்னாடியே நிக்காத, போ. போக மாட்டேன். இங்க பாரு, இப்ப நீ போல அண்ணன் ஃப்ரெண்டு ஏசிபி இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவேன். சொல்லவா? ஏ அஞ்சலி, உன் போலி கர்ப்பவேஷம் கலைஞ்ச அன்னைக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். இலக்கிய வேணான்னு சொன்னதுனால தான் நீ தப்பிச்ச. நீ இன்னும் திருந்தவே இல்லையா? இப்பதான் அந்த ஏசிபி என்ன மிரட்டி அனுப்புனாரு. இவன் வேற அவர்கிட்டயே சொல்லுவாங்கறானே, என்ன பண்ணலாம்? ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்ப போறியா இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா? போறேன். ஆனா ஒண்ணு கார்த்திக், நான் சும்மா இருக்க மாட்டேன். வெளியில போய் மொத்த மீடியா கிட்டயும் ஃபேமஸ் பிசினஸ்மேன் கௌதமோட தம்பி கார்த்திக் தாலி கட்டி என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி நியூஸ் கொடுத்து உங்க பேரை நான் அடிச்சிருவேன். அதுக்கும் நீங்க ஒத்து வரலன்னு வைங்க, என் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிப்பேன். அப்ப அந்த ஏசிபியே உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணுவாரு. காலத்துக்கு உனக்கு ஜெயில் தான் கார்த்திக். இலக்கியாவால உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிக்காத. ஏய், இத பார், உனக்கு இன்னும் 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போல, சொன்னதை செஞ்சிருவேன். ஏய், கிளம்பு. கார்த்திக், நான் உன்னை மிரட்டுறதா நினைக்காத. வாழ்ந்தா நான் உன் கூட தான் வாழ்வேன். இப்பவும் நான் உன்னதான் லவ் பண்றேன். அதுக்காக தான் நான் இவ்ளோ இறங்கி வந்து கேக்குறேன். அத புரிஞ்சு நடந்துக்கோ.
அப்படியா? என்ன சொல்றீங்க? சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போனை வைங்க. கௌதம், என்ன கௌதம், என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நம்ம ஆதரவற்ற பெண்கள் இல்லத்துக்காக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம்ல, அந்த மாணிக்கத்தோட இடத்த வேற யாரோ வாங்க போறாங்களா? என்ன சொல்றீங்க கௌதம்? யார் வாங்க போறாங்க? அது தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு மீடியேட்டர் தான் தகவல் சொன்னாரு. கூடிய சீக்கிரம் அந்த இடத்த கரையம் பண்ண போறதா பேச்சு அடிப்படுத்தான். இடத்த நமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மாணிக்கம் இன்னொருத்தருக்கு எப்படி கொடுக்கறாரு? இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க இல்லையா? ஒருவேளை அந்த எஸ்எஸ்கே அந்த இடத்த வாங்குறானோ? அவர் மட்டும் இல்ல கௌதம், பைரவி மேடத்துக்கும் இந்த விஷயத்துல கூட்டு இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பைரவி அம்மாவா? எப்படி சொல்ற? ஒரு நிமிஷம், இத பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு மீட் பண்ணாங்க? அம்மா, நீ எப்படி எடுத்த இத? இன்னைக்கு எதேச்சியா பைரவி மேடம் ரூம் பக்கம் போனேன். அப்போ என்னாச்சுன்னா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, ஒரு எமர்ஜென்சி மேட்டர். நான் உங்களை பார்த்து உடனே பேசணும். எமர்ஜென்சி மேட்டரா? போன்ல எல்லாம் இதை பேச முடியாது. அந்த இலக்கியா மோப்பம் பிடிச்சிருவா. நேர்லயே வரேன். இவ்ளோ நடந்திருக்கா? அவங்க என்ன பேசுனாங்கன்னு உனக்கு தெரியுமா? தூரத்துல இருந்ததுனால ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது என் காதுல விழல. ஆனா பைரவி மேடம் எஸ்எஸ்கே கிட்ட போன்ல பேசும்போது, இப்ப நான் போன்ல டீடைலா எதுவும் பேச முடியாது, இலக்கியா மோப்பம் பிடிச்சிடுவா, நான் நேர்ல வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படி நான் கண்டுபிடிச்சிடுவேன்னு நினைச்சா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நாம சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ சதி பண்றாங்கன்னு தானே அர்த்தம். அப்ப நிச்சயமா அவங்க தான் மாணிக்கத்தை மிரட்டி அந்த இடத்த வாங்க போறாங்க. இப்பவே அந்த பைரவி அம்மாவை நான் என்ன பண்றேன்? கௌதம், ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்ப நமக்கு எதுவுமே கன்ஃபார்மா தெரியாது. இப்போதைக்கு வெறும் சந்தேகம் மட்டும்தான் இருக்கு. பைரவி மேடமோ எஸ்எஸ்கேவோ அந்த இடத்த வாங்க போறாங்கன்னு உறுதியா தெரியட்டும், அதுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட பேசிக்கலாம். என்ன சந்தேகம்? இதெல்லாம் அவங்களோட வேலை தான். இந்த பாரு, எஸ்எஸ்கே எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. என்ன மீறி அவன் எப்படி கரையம் பண்றான் நானும் பாக்குறேன். இந்த பாரு, மாணிக்கத்தோட இடத்த வாங்குறோம், நீ ஆசைப்பட்ட இல்லத்தை ஆரம்பிக்கிறோம். என்ன? நிச்சயமா கௌதம். பெரிய இம்சியா இருக்க, அப்படியே செத்துறலாம் போல இருக்கு. என்ன கார்த்திக்? என்னடா ஆச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? அந்த அஞ்சலி ஆபீஸ்க்கு வந்து மிரட்டிட்டு போறானே. மிரட்டினாளா? முதல்ல அவ எதுக்கு ஆபீஸ்க்கு வந்தா? என்ன சொல்லி மிரட்டினா? இத பார், உனக்கு இன்னும் 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போல, சொன்னதை செஞ்சிருவேன். ஏய், கிளம்பு. என் பேரை நாளடிக்கிறதுக்குனே வந்திருக்கா. ச்சே, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறா. எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு. கௌதம், உங்க டிராமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இல்ல இல்ல, இது அஞ்சலி ரெகுலரா போடுற சண்டை. டேய், இதுக்குதான் நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்னும் பயப்படாதடா, நாங்க இருக்கோம்ல. அண்ணா, என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? 2 நாள்ல அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலன்னா மீடியாவை கூப்பிட்டு மான மரியாதையை வாங்கிடுவேன்னு சொல்றா. வேற என்னென்ன பண்ண சொல்றீங்க? அதெல்லாம் அவ எந்த மீடியாவையும் கூப்பிட மாட்டா. உன்னை மிரட்டுறதுக்காக அவ அப்படி சொல்லியிருக்கா. நான் இன்னைக்கு அவளை ஒரு பக்கம் குத்தி இருக்கேன். அந்த டென்ஷன்ல அவ உன்கிட்ட வந்து உளறிட்டு போயிருக்கா. என்ன சொல்ற? எங்க மாமாவோட இடத்த அந்த அஞ்சலி விற்க பார்த்தா. நான் அதை தடுத்துட்டேன். அந்த கோவத்துல அவ மாமாவே கொல்ல பாத்திருக்கா. எப்போ? அதான் உங்க ஃப்ரெண்ட் ஏசிபி சார் கிட்ட சொல்லி கமிஷனர் ஆபீஸ்க்கு அஞ்சலியையும் சிந்தாமணி அத்தையும் கூட்டிட்டு போய் மிரட்ட வச்சேன். அந்த கோவத்தை அவ கார்த்திக் மேல காமிச்சிருக்கா. கார்த்திக், நீ ஒன்னும் பயப்படாத. இல்ல, நீ அவ சண்டை போட்டு போறத பார்த்தா. டேய், அதான் சொல்றோம்ல, விடு. நீ பாட்டுக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய், மத்தத நாங்க பாத்துக்கிறோம். அஞ்சலி கொஞ்ச நேரத்துல எனக்கு அப்படியே பிபி ஏற வச்சிட்டா. சாரி கார்த்திக், இப்போ உனக்கு பிபி ஏறி இருக்கு. ஆனா அடுத்த பிபி அஞ்சலிக்கு ஹெவியா இருக்கு. அண்ணி,
ம், சொல்லு கார்த்திக். ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்னன்னு சொல்லு. இன்னைக்கு மாலுக்கு போயிருந்தப்போ நல்லா இருந்ததுன்னு இந்த கம்மலை வாங்கினேன். அப்படியா? தேங்க்ஸ் கார்த்திக். அண்ணி, இது உங்களுக்கு இல்ல, ஆ, பிரியாவுக்கு. அதானே பார்த்தேன். சரி, திடீர்னு என்ன பிரியாக்கு ஜுவல்லெல்லாம் வாங்கி தர? அது ஒரு பக்கம் அஞ்சலி பண்ற டார்ச்சருக்கு இன்னொரு பக்கம் பிரியா காட்டுற அன்பு தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அதான் அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். அதான் இதை வாங்கிட்டு வந்தேன். இத நீங்களே பிரியா கிட்ட கொடுத்துறீங்களா? ஏன், நீயே கொடுக்க வேண்டியது தானே? இல்ல, நான் கொடுத்து பிரியா என்கிட்ட கோவப்பட்டா என்ன பண்றது? அப்புறம் நான் மனசு உடைஞ்சு போயிடுவேன். அதான் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். ம்ஹும். முதல்ல காதுக்கு கம்மல் வாங்கி கொடுத்திருக்க, அப்புறம் மூக்குக்கு மூக்குத்தி வாங்கி கொடுப்ப, கடைசியா கழுத்துக்கு தாலிய கொடுக்க ஆசைப்படுற, அதானே? ஏய், வெக்கம்லாம் படாத. நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் அண்ணி. அண்ணி, கொடுத்துட்டு வந்து அவர் ரியாக்ஷன் என்னன்னு என்கிட்ட சொல்றீங்களா? சொல்றேன் குழந்தைனாரே, Thanks, சொல்றேன். பை. பிரியாவோட சேர கார்த்திக் ரொம்ப தீவிரமா இருக்கான். இது ரொம்ப சீரியஸ் ஆகிறதுக்குள்ள எப்படியாவது அஞ்சலி மனசு மாறணும். கடவுளே, எங்க பிளான் நல்லபடியா நடக்க நீதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். கௌதம், எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது, நம்ம இடம் வாங்குற விஷயத்துல நிச்சயமா எஸ்எஸ்கேவும் பைரவி மேடமும் கூட்டு சேர்ந்து ஏதோ சதி பண்றாங்க. ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்தை வாங்க போறாங்களோ என்னவோ. என்னோட டவுட்டும் அதான். இல்லனா எதுக்கு பைரவியமா உனக்கு தெரிஞ்சா சிக்கலாயிடும் நினைச்சு ரகசியமா போய் எஸ்எஸ்கேவை மீட் பண்ணணும்? கௌதம், ஒரு ஐடியா. அப்படி அவங்க அந்த இடத்தை வாங்கினா கெரியத்துக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தானே போகணும். அங்க இருக்கிற ஒரு ஆபீஸ் ஸ்டாஃப் உங்களுக்கு நல்லா தெரியுமே, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. சரி, நாளைக்கே நேர்ல பேசிடுவோம். அம்மா, கார்த்திக் பிரியா கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு கமல் கிஃப்ட் கொடுத்தானே, எங்க அது? இன்னும் பிரியாவை காணோம். இங்க பாருங்க, அவளையும் வர சொல்லிருக்கேன், இப்ப வந்துருவா. அப்ப கார்த்திக் இங்க வரமாட்டானா? அவனும் வருவான், அவனையும் வர சொல்லிருக்கேன். அஞ்சலி ஆபீஸ்க்கு போய் பண்ண கூத்துல கார்த்திக் ரொம்பவே அப்செட் ஆயிட்டான். அஞ்சலி தொல்லையில இருந்து விடுபட்டு பிரியாவை வாழ்க்கை துணையாக்கணும்னு அவன் ரொம்பவே ஆர்வமா இருக்கான். ஓ, எங்க பிரியா வந்துட்டா. ஏய், வா பிரியா. வா பிரியா. வணக்கம் சார். உட்காரு. என்னக்கா திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, என்ன விஷயம்? விஷயம் இருந்தாதான் உன்னை வர சொல்லணுமா? நாங்க சும்மா மீட் பண்ண வர சொல்லக்கூடாதா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. பிரியா, உன்கிட்ட சும்மா சொன்னேன், ஒரு முக்கியமான விஷயமா தான் கூப்பிட்டேன். என்ன? இந்தா. என்னக்கா இது? வாங்கி பாரு. அக்கா, இது கோல்டு கம்பல். இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? நானும் கௌதமும் நேத்து ஜுவல்ஸ் வாங்க போனோம், அப்படியே உன் ஞாபகம் வந்தது, அதான் உனக்கு வாங்கிட்டு வந்தோம். வச்சுக்கோ. அக்கா, எனக்கு எதுக்குக்கா இதெல்லாம்? வேண்டாக்கா. ஏன் வேணான்னு சொல்ற? அக்கா அக்கான்னு வாய் நிறைய கூப்பிடுறல, ஆனா அக்கா வாங்கி கொடுக்கறத ஏன் வேணான்னு சொல்ற? ஏய் பிரியா, யோசிக்காத, ரொம்ப பிரியமா கொடுக்கறோம், வச்சுக்கோ. சரிங்கக்கா. அக்கா, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? கார்த்திக்கும் நாங்களும் ஒன்னாதான் வந்தோம். அவனுக்கு அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணிட்டாங்க, பேசிட்டு வரேன்னு போயிருக்கான், இப்ப வந்துருவான். ஓகே ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.